மை உறவுகளை நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான மண்வாசனை சீரியலை பார்க்கறதுக்கு எல்லாரும் தயாரா? அப்ப வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால வீடியோவை லைக் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. அப்ப வாங்க போயிடலாம். இங்கே நம்ம சிவ் வீட்டை தான் காட்டுறாங்க. சிவ் வீட்டில் எல்லாருமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே மாடியை பார்க்குறாங்க. அங்கே அந்த மாடியிலேருந்து நம்மளுடைய ஆனந்தி தான் அழகாக ரெடியாகி சூப்பர் லுக்கில் நியூ லுக்கில் வந்து இறங்கிட்டு இருக்கா. அதையெல்லாம் பார்க்குற சிவ்வுமே அழகாக இருக்காளே நம்ம ஆனந்தின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஆனந்தியுமே வந்துட்டு ஏதாவது வேலை இருக்குன்னா சொல்லுங்க, நான் கிச்சனில் பார்க்குறேம்மா அப்படின்ற போது எல்லாருமே சொல்லிடுறாங்க, நான் தான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டு வேலைக்காரன் சொல்லிட்டு போகிறான். உடனே இவங்களுமே நீ போய் ரூமில் இருடா, அவன் எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சிருவான், நம்ம சாப்பிடும்போது நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவளுமே ரூமுக்கு போவாளா. அப்போ நம்ம சிவுமே பின்னால் போகும்போது அவங்க அப்பாவோ நீ எங்கடா போகிறேன்னு கேட்குற மாதிரி, இல்லைப்பா ரூமு அப்படின்னோடனே அவளுக்கு ரூமுக்கு போகிற வழிலாம் தெரியும், நீ பேசாமல் இங்கேயே உட்காரு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சிவுக்கு அப்படியே ஐயோ என்ன இவங்க விட மாட்டாங்கன்ற மாதிரி உட்காந்துருக்கு. அப்போ நம்ம ஆனந்தியுமே ரூமுக்கு வந்துடுறோம். ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் அப்படியே இருக்குது, ஆனால் பெட்டு மட்டும் க்ளீனாக இருக்குது. ஐயோ நேற்று வரை இவங்க சொல்லிட்டு போனாங்களே ஹார்ட்டெல்லாம் எடுக்க வேணாம், அது வந்து நம்மளாம் வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அதை கலைச்சா போதும்னு, இப்போ பார்த்தா பெட்லாம் க்ளீனாக இருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவளுக்கு அந்த ஜக்கு ஞாபகம் தாங்க வந்துடுது. அவன் கூட இருந்த ஞாபகங்கள் தான் இவளுக்கு வந்ததுக்கப்புறம் இவளுமே எதனால் இவன் ஞாபகம் எனக்கு வந்துட்டு இருக்குன்ற மாதிரி அழுதுகிட்டே அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கும் கூப்பிட்டோன்னே சாப்பிட்றதுக்குமே வந்துடுறாங்க. சாப்பிட வர இடத்துல இவனுமே வந்துட்டு சும்மா விளையாண்டுட்டு இருக்கான். இவன் அவனை கண்டுக்கவே மாட்றா. ஏன் இவ கண்டுக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு இருமல் வர மாதிரி பண்ணிட்டு இருப்பானா. அப்பதான் இவளுக்கு வந்துட்டு ஐயோ என்னாச்சுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு தண்ணிலாம் எடுத்து கொடுத்துட்டு இருப்பா. உடனே ஒன்றும் இல்லையேன்ற மாதிரி இவனுமே வந்துட்டு அவளை வந்துட்டு பார்க்க வைக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருப்பான். உடனே ஒன்றும் இல்லைம்மா ஆம் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்துட்டு பேசிட்டு இருப்பான். உடனே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆனந்தி ரூமுக்கு தான் வந்துட்டு இருப்பாள். ரூமுக்கு வர வழியிலேயே எதிர்த்தாப்புல பார்த்தா தான் இவங்க ரூம் இருக்கும். அங்கே பார்த்தா இன்னைக்கு புதுசாக கேண்டில் லைட் டின்னர்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். இவன் உடனே ரூமை போய் தட்டலாம் அப்படின்னு பார்க்கவுமே இவளுக்கு வந்துட்டு பயம் ஆயிடுது. ஏன்னா வந்து நேற்று வேற சொல்லியிருந்தான் இல்லையா நம்ம இன்னைக்கு வாழ்க்கையை ஆரம்பிச்சே ஆகணும்ட்டு. உடனே அந்த மாதிரி எதுவும் பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் லைப்ரரி ரூமுக்கு போயிடுவா. அப்போ உடனே வந்துட்டு இங்கே நம்ம ஆனந்தியை வந்து நம்ம சிவ் வந்து தேடிட்டு இருப்பான். எங்கே போனா ஆனந்தி அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கும்போது லைப்ரரி ரூமில் இவன் வந்துட்டு படுத்து தூங்குற மாதிரி போய் சொல்லி நடிச்சிட்டு இருப்பாள். உடனே இவனுமே வந்துட்டு ஆனந்தி இங்கே இருக்கியா அப்படின்ற மாதிரி வரும்போது இப்போ தூங்கிட்டு இருப்பா. உடனே தூங்கிட்டு இருக்காளே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகே ரூமுக்கு எப்படியும் கொண்டு தானே போகணும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா ஆளையக்கா அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வந்து நம்மளுடைய ரூமில் தான் போடுறான். அவனுடைய ரூமில் போட்டதுக்கப்புறமா இவனே வந்துட்டு அவனே அறியாமல் அப்படி க்ளோஸாக போவாங்க. க்ளோஸாக போகும்போது என்ன ஆகிடும்னா சரி அநாகரிகம் இதெல்லாம் தப்பு, அவள் பர்மிஷன் இல்லாமல் அவளை தொடக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்துட்டு எந்திரிச்சிருவான். எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா அந்த கேண்டில் லைட் டின்னர் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தான் இல்லையா, அதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் என்ன பண்ணுறான், ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவனுக்கு. ஐயோ இந்த மாதிரி சொல்லியிருந்தான் இவையா இப்படி தூங்குறா, எதுக்கு இவன் நம்மளை இக்னோர் பண்ணுறா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இவனுமே எல்லா கேண்டில்ஸையுமே ஊதி அணைச்சிட்டு அவளை வந்து பக்கத்தில் தான் வந்து உட்காந்துருக்கான். இவன் நல்லா தூங்குவான்னு பார்த்தா நல்லா நடிச்சிட்டு இருக்கா தூங்குற மாதிரி. ஆனால் அவன் பார்க்கும்போது மட்டும் கண்ணை மூடிக்கிறா. இவனுமே வந்துட்டு என்னன்னு தெரியல, நேற்று வர நம்ம இவ்வளோ லவ்வாக பேசியிருக்கோம், இவன் நம்மளை வந்து இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கா, எதனால் இப்படி பண்ணுறான்னு தெரியலையே, நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவனுமே அவ கூடயே படுத்து தூங்கிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஆனந்தியோ அழுதுகிட்டு இருக்கா, இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கோமேன்ட்டு. இங்கே நம்ம ஜக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒரு மாதிரி சோகமாக நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து தூரத்தில் ஓடி வர சத்தம் கேட்குது. ஓடி வர சத்தம் கேட்டவொன்னே யாரா அது அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்குள்ளேயும் அந்த பொண்ணு வந்து இவனை இடிச்சிட்டு இவளாவே கீழேயும் விழுந்துருவா. உடனே இவ வந்துட்டு விழுந்ததுக்கப்புறம் ஐயோ யாருமா நீ அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இவன் ரொம்ப பயத்தில் இருப்பான். யாருன்னே தெரியாமல் நீ என்னை பிடிச்சிருவேன், நீ என்னை பிடிச்சி கொடுத்துருவேன், நீ பிடிச்சி கொடுத்தனா உனக்கு கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. அவள் ஒரு கையில் குழந்தையும் வச்சுட்டு கையில் அந்த தீப்பந்தத்தை எடுத்து நம்மளுடைய ஜக்கு கையையுமே சுட்டுறா. சுட்டதுக்கப்புறமா அவளை தேடி வந்த ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த பொண்ணை வந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்கங்க. பிடிச்சி இழுத்துட்டு போனதுக்கப்புறம் என்னோட குழந்தை தான் வா நீ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வா நீ மொழன்னு சொன்னோன்னா நம்ம ஜக்குக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணும் காரில் போகும்போது நம்ம ஜக்குவை முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. உடனே இங்கே காலையில் ஆயிடுமா ஆனந்தியுமே எழுந்திருவாளா. உடனே சிவ் எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பிக்னிக் போகலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதையுமே நம்ம ஆனந்தி கண்டுக்காத மாதிரியே இருப்பா. உடனே நீ ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியல, என்கிட்ட கொஞ்சம் பேச வரணும்னு சொல்லியிருப்பான். உடனே வந்துட்டு என்னங்க கூப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே உனக்கு என்னதான் ஆச்சு, எதுக்கு நீ இப்படி உம்முனே இருக்க, என்னன்னு சொன்னாதானமா தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவளுமே வந்துட்டு இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவன் உடனே வந்துட்டு ஸ்டொமக் பெயின் நினச்சிக்கிறான். அப்போலாம் நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேணாம் ஆனந்தி, இந்த நேரத்தில் எவ்வளோ கோவம் வரும், எவ்வளோ மூட் ஸ்விங் ஆகும்னு எனக்குமே புரியுதும்,
நீ வந்துட்டு என்கிட்ட சொல்லணும்ல, எனக்குமே தங்கச்சிலாம் இருக்கா, நீ வந்துட்டு எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, இப்படி நீ அமைதியாக இருந்தால் என்ன நினைப்பேன், சரி வான்னு சொல்லிட்டு எல்லாருமே பிக்னிக் கிளம்பிடுறாங்க. இவனுக்கு அந்நேரம் பார்த்து என்ன ஆயிடுது, வயிறு வலி வந்துடுது. வயிறு வலி வந்ததுக்கப்புறம் ஐயோ எல்லாருமே பதறாங்க. உடனே வந்துட்டு அவனை வந்துட்டு ஒரு சோபால படுக்க வச்சிருப்பாங்களா. உடனே வந்து அவன் தம்பியை மட்டும் டே தம்பி இங்கே வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அவன் சொல்லுவான், நீ தனியாக எனக்கு வீட்டில் இருக்க போகிறோம், நீங்கள் மட்டும் பிக்னிக் போங்கடா, எப்படியா என்னை தனியாக விட்டுட்டு போயிருங்கடா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனுமே பிளானை புரிஞ்சுட்டு அவன் அண்ணியோட அவன் இருக்கட்டும், அண்ணன் இருக்கட்டும், அண்ணனுக்காகலாம் நம்ம எல்லாரும் இருக்க முடியாது, எனக்கு இன்னைக்கு பிக்னிக் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு சண்டை போடுற மாதிரி சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிடுறான். இங்கே என்ன ஆகுது, ஜக்குவோட ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு தலையெல்லாம் மூடி வச்சுட்டு அவளுக்கு வந்து காலில் அடிபட்டுருச்சு, மறந்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவன் வந்துட்டு யார் இது, இவங்களை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே இந்த ஆளை அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னே இவனுக்கு வந்து பிடிபட மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவளையுமே உட்காந்து உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நீ என்னப்பா எங்கள் வீட்டு பிள்ளைய பேசிகிட்டு இருக்க, நாங்கள் தான் சொல்கிறோம்ல இதான் ஆச்சுன்னு, நீ பண்ணால் மட்டும் போதும், மருந்து போட்டால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனுக்குமே வந்துட்டு சரி ரைட்டு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு காலில் ஒரு மருந்தையுமே போட்டுட்டு கெட்டையுமே போட்டுட்டு இந்த மாதிரி மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி லைட்டாக அப்படி திரும்பி மேலே பார்ப்பானா. அப்போன்னு பார்த்தா அந்த பொண்ணோட வாயெல்லாம் கெட்டி வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு அழுதுட்டே என்ன பண்ணுன்னு தெரியாமல் இவனையே பார்த்துட்டு இருப்பா. அப்போ தான் தெரியுது ராத்திரி பார்த்தா பொண்ணாச்சே அப்படின்ட்டு. இவனால் அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா, அவன் அமைதியாக நின்றுட்டு இருப்பான். அவங்களுமே அந்த பொண்ணையுமே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இங்கே நம்ம ஆனந்தியோ வந்துட்டு தனியாக இருந்ததுனால சிவ் சொல்லுவான், என் கூட ஒரு இடத்துக்கு வரியா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டோன்னே இவளுமே கிளம்பி வந்துடுவா. பார்த்தா ஒரு சாரீ ஷாப்புக்கு தான் இவளை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரெடியாகி வர சொல்லியிருப்பான். உடனே சாரீ கடைக்கு போய் சாரீலாம் எடுக்கும்போது இவன் வேறு மாடலாக எடுத்துகிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஷிவ் கேட்பான், என்னடி நீ புதுசாக எடுத்துகிட்டு இருக்க, எப்போ நீ போடுற சாரீ எடுக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னோடனே, இல்லைங்க ஒரு மாற்றத்துக்காக தான் உங்கள் தங்கச்சிக்கு பிடிச்ச மாதிரி போடலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனுக்கு உடனே கோவம் வருது, நீ எதுக்கு அவளுக்காகலாம் மாறணும்னு நினைக்கிற, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்க வேண்டியதானே, யாருக்காகவும் நம்ம மாறக்கூடாது ஆனந்தின்னு சொல்லும்போது இவளுமே சொல்லி புரிய வைக்கிறா, நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இல்லைங்க நான் சொல்கிறது முதல்ல கேளுங்க, இவ்வளோ நாள் தான் நானும் அவளும் இப்படியே இருக்கிறது, அவள் எப்போ தான் என்கிட்ட பேச போகிறா நீங்களே சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் செஞ்சால் தானே அவளுக்குமே நீ பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சிவுமே வந்துட்டு புரிஞ்சுக்கலாம், நீ தங்கச்சிக்காக மாற, ஆனால் அவள் இதெல்லாம் பண்ணுறாளோ என்னமோ தெரிலப்போ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவளுமே மாறுவாங்க கண்டிப்பாக, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கா. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் வீட்டுக்குமே வந்து அதையும் காமிச்சிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவன் சொல்லுவான், இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டல, உனக்கு நீ என் கூட மாடிக்கு வருவியா அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. உடனே இவளுமே சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா, இன்னைக்கு நடக்க போதோ தெரியலையே கடவுளே அப்படின்ற மாதிரி. உடனே இவளுமே மாடிக்கு போய் பார்ப்பான். மாடியில் நிறைய கேண்டட்ஸ்லாம் ஏற்றி சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருப்பான். இவன் அங்கெல்லாம் போய் நின்னதுக்கப்புறம் இவளுக்கு என்ன ஞாபகம் வந்துடும், நம்மளுடைய ஜக்கு பையன் கூட இருந்த ஞாபகம், பழைய கண்ட ஞாபகம்லாம் வந்துருங்க ஒன்றா இருந்ததெல்லாம். அதெல்லாம் நினச்சிட்டு ஐயோ என்னால் மறக்கவே முடியலையேன்னு சொல்லவுமே படார்னு பெண்ணாளோட வந்து நம்ம சிவு வந்து கெட்டி பிடிச்சிக்கிறான். கெட்டி பிடிச்சிட்டு இன்னைக்கு நான் உன்னை விட போகிறதா இல்லை, எவ்வளோ நாள் என்னை நீ பட்னி போட்டுட்டேன், இன்னைக்கு நான் உன்னை விடவே மாட்டேன், எவ்வளோ நாள் ஆயிடுச்சு இல்லை கல்யாணம் ஆகி, நான் எப்போல்லாம் நீ கூப்பிட்றனோ நீ அப்போல்லாம் வந்துட்டு என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி ஜாலியாக ரொம்ப ரொமான்டிக்காக நடந்துட்டு இருப்பான். ஆனால் இவளுக்கோ என்னமோ வந்துட்டு இவனை இறுக்கி பிடிச்சி கஷ்டப்படுத்துகிற மாதிரி நம்ம ஆனந்தி ஃபீல் ஆகிட்டு இருக்கோம் அவளுக்கு. உடனே ஐயோ என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு வாயால் திறக்காமல் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாளா. ஒரு கட்டத்தில் அவன் என்ன பண்ணுவான், நீ இப்போ முன்னாடி திரும்ப ஆனந்தி, ஐ லவ் யூ ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ டூ ஏன் சொல்ல மாட்டுக்க அப்படின்ற மாதிரி கண்ணை திறந்து பார்ப்பான். பார்த்தா நம்ம ஆனந்தியோ அழுதுகிட்டு இருப்பா. உடனே வந்துட்டு என்னம்மா என்னாச்சுமா ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சிவ் கேட்டோன்னா இவளுமே சொல்கிறா, என்னால் முடியல சிவ், கண்டிப்பாக என்னால் இதுக்கப்புறம் எதுவுமே முடியாது, என்னால் எதையுமே மறக்கவே முடியல, நான் எதையுமே மறக்கவும் இல்லை, பழைய ஞாபகங்களை எனக்கு எதை தொட்டாலோ தொடங்கினாலோ அவனுடைய ஞாபகம் தான் வந்துக்கிட்டே இருக்கு, என்னை மன்னிச்சிருங்க சிவ் தயவு செய்து அப்படின்ற மாதிரி அப்படியே அழுதுகிட்டே கீழே உட்காந்துடுறாங்க. பாவம் அவளாலையுமே என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய சிவுக்குமே ரொம்ப கஷ்டமாயிருது. உடனே கீழே உட்காந்துட்டு அழாத ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் அவளுடைய கண்ணில் உள்ள கண்ணீரையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு, இதுக்கெல்லாம் போய் அழுவாங்களா, நீ இதெல்லாம் சொல்லியிருந்தா நான் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உன்னை டிஸ்டர்பே பண்ணியிருக்க மாட்டேன், இனிமேல் நீயே சொல்லாமல் நான் உன்னுடைய பர்மிஷன் இல்லாமல் உன்னை நான் தொடக்கூட மாட்டேன் போதுமா, இனிமேல் கவலையே படாத அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு தான் நம்ம ஆனந்திக்கு மூச்சே வருது ஹப்பாடான்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளுடைய சிவுமே சொல்கிறான், நம்ம இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஓகேவா, நம்ம இதுக்கப்புறம் நீ என்னைக்கு ஆசைப்படுறியோ அப்போ நான் வந்துட்டு உன்னோட புருஷனாக ஆகிக்கிறேன், நீ அதுக்கப்புறம் என்னோட பொண்டாட்டியானா போதும் அப்படின்ற மாதிரி மனசை விரக்தி ஆகிட்டு கல்லாக்கிட்டு தான் அவனுமே சொல்கிறான். அவனுக்குமே சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்குது. உடனே இவளுமே சந்தோஷமாயிடுறா, ஓகே சிவ் ரொம்ப தேங்க்ஸ் சிவ், இப்போ தான் எனக்கு உயிரே வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே இதுக்கெல்லாம் போட்டு அழுதுகிட்டு இருக்க, சரி ஓகே நீ ரொம்ப சோகமாக இருக்க, நான் வேணா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணட்டுமான்னு சொன்னோன்னே, இப்போ என்ன சர்ப்ரைஸு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவங்களோட வீட்டுக்கு ஃபோன் அடித்து கொடுத்துட்றான். கொடுத்ததும் இல்லாமல் அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, நாளைக்கு நாங்கள் வந்துட்டு வந்துடுறோம், மறு வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி வேற அம்மா கிட்ட கேட்காமையே அவங்க பாட்டிக்கிட்ட வந்துட்டு இவளை பேச வச்சிருவான். உடனே பாட்டிக்கோ ரொம்ப சந்தோஷம், பேத்தி ஊருக்கு வராளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டில் வந்துட்டு எல்லாரும் அப்படி கிளம்புங்க இப்படி கிளம்புங்க, அப்படி ரெடி பண்ணுங்க வீட்டை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. உடனே இவங்களுமே வந்துட்டு அப்போ வீட்டை என்ன சொல்லுவீங்கன்னா,
இல்லை பரவாயில்ல ஹனிமூன் போகிறதுக்கு நம்ம அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி இவனுமே பேசிடுவான். உடனே பாட்டி என்ன பண்ணுவாங்க, காலையில் அது தெரியாமல் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு எப்போங்க எல்லாரும் ரெடியாகி வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அட என்னங்க ஒன்றுமே தெரியாமல் பேசுகிறீங்க, எல்லாரும் இங்கே வர்றதா தம்பி சொன்னானே அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப தூக்கி வாரி போடுறது. நம்மகிட்ட கேட்காம நம்ம பிள்ளை எந்த ஒரு முடிவும் எடுக்காது, இப்போ என்ன இப்படி ஆயிட்டான்ட்டு. உடனே வந்துட்டு இவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. உடனே வீட்டில் அதாவது ரூமில் போய் ரொம்ப சோகமாக உட்காந்துருப்பாங்க. அப்போ நம்ம சிவ் வந்துட்டு என்னம்மா கூப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி வருவான். உடனே அவங்க அம்மாவுமே என்னடா நீ சொல்லாமல் கொள்ளாமல் அங்கே போகிறதுக்கு நீ பிளான் போட்டிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, இதில் என்னமா இருக்குது, காலையில் வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன், ராத்திரி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோமா, திடீர்னு யோசனை வந்துச்சு, அவளே ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா, வீட்டையுமே மிஸ் பண்ணுறான், அவள் வீட்டை மிஸ் பண்ணுவா, அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணி இங்கே வந்தாலாம் அப்படின்ற மாதிரி அவள் தங்கச்சியோ சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கா. உடனே அவங்க அம்மாவுமே வந்துட்டு அவங்க அம்மா வந்து அவள் பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்காங்களா. உடனே இவன் வந்துட்டு அமைதியாக அப்படி கீழே குனிஞ்சு நின்றுட்டே இருக்கான். உடனே அவங்க அப்பா வந்துட்டு, டே நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா, 1000 தான் இருந்தாலும் அந்த பிள்ளைய மறு வீட்டுக்கு அனுப்பணும், நம்ம அனுப்பலை, நம்ம அப்படி போய் உங்களையும் விட்டுட்டு நாங்கள் வந்துடுறோம். அவங்க அப்பா சொன்னோன்னே, என்னப்பா நீங்கள் எல்லாத்துக்கும் இப்படி பண்ணிட்டே இருக்கீங்கன்னொன்னே அவங்க அம்மாவுமே நீ வாயை மூடுறி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவளுமே போங்கம்மா உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி அமைதியாக இருந்துக்கிறாங்க. இவங்களுமே அமைதியாக தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது, இங்கே அந்த கங்கான்ற பொண்ணு, இவ பேர் வந்து கங்கா, ஓகேவா. அப்போ அந்த பொண்ணு வந்து வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவன் அந்த இடத்துக்கு எதுக்கோ வேலைக்கு வருவான். உடனே வந்துட்டு இவங்க வந்துட்டு கீழே கொட்டிடுவா இல்லைனாலையும் உடனே திட்டிகிட்டே வேலை பார்த்துட்டு இருப்பாளா. உடனே அந்த வீட்டில் உள்ளவங்களும் என்னடி நீங்கள் எய்த்து பேசிட்டு இருக்கியா வாடின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டு போயிடுவாங்க. அதையெல்லாம் பார்க்குற ஜக்கு பொறுக்க முடியாமல் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன இந்த பொண்ணை கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்களா, போலீஸை சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவ்வளோ வந்துட்டு யாருவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அப்போ தான் அவளுக்குமே அவன்ற மாதிரி தெரியுது. உடனே என்னப்பா நீ எங்கள் வீட்டு பொண்ணு நாங்கள் எப்போ கொடுமைப்படுத்த போகிறோம் அப்படின்னோடனே, நீ சொல்லுமா உண்மையாக அவங்க கொடுமை தானே படுத்துறாங்க அப்படின்னோடனே, இல்லையே என் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சோகமாகிடுது. உடனே அந்த வீட்டில் உள்ள வேலைக்காரன் என்ன பண்ணுறான், எப்பா நீ வாப்பா அப்படின்ற மாதிரி அவருடைய வீட்டுக்கு கூட்டு போயிட்டு சொல்லிட்டு இருக்கான் அந்த பொண்ணோட கதையை. அந்த பொண்ணு பேர் வந்து கங்காப்பா அப்படிங்கும்போது தான் நம்மளுடைய ஜக்குக்கே தெரியுது, ஆமாப்பா அந்த பொண்ணு பேர் வந்து கங்கா. சின்ன வயசுலேயே அந்த பொண்ணை வந்து படிப்பை நிறுத்திட்டு ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவன் என்னடானா இவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு வேற ஒருத்தி கூட ஓடி போயிட்டான். அதனால தான்ப்பா அந்த பொண்ணு வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இது வந்து இவங்களுடைய அண்ணன் வீடு தான்ப்பா, அண்ணன் வீடு சம்திங் ஏதோ ஒரு வீடு அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. இங்கே நம்ம அத்தையோ ரொம்ப சோகமாக இருக்கவும் நம்மளுடைய சிவத்தை வந்து சொல்லுவாங்க, என்னடி ஆச்சு, என்ன அண்ணி ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டோம். இல்லை நீ என் பிள்ளை வந்து என்னை வச்சு பிரிஞ்சிடுவானோன்னு தோணுது, இப்படி ஆனந்தி வந்ததுனால வந்து என்கிட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டானே அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம ஆனந்தி எப்படியா, என்னன்னே நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நம்ம ஆனந்தி நல்ல பொண்ணு நீங்கள் தானே அண்ணி சொல்லியிருக்கீங்க, நம்ம சின்ன பொண்ணு நம்மளுடைய சாஞ்சி, அவள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு என்ன நீ கண்டமேனிக்கு பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்மளுடைய அத்தையுமே வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம வந்து திடீர்னு உடனே முடிவெடுத்துட்டோமோ அப்படின்ட்டு. நம்ம அத்தையுமே நல்லபடியாக அவங்களுக்கு வந்துட்டு புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜக்கு வந்து ஜன்னல இருந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த மாடியில் அந்த குழந்தைய வச்சுட்டு அழுதுகிட்டு இருப்பா. எப்படியா இந்த பொண்ணை காப்பாற்றணுன்ற மாதிரி இவனுமே நினச்சிட்டு பார்த்துட்டே நிற்கிறாங்க. சரி ஓகே, நாளைக்கு மறு வீட்டு கதை என்னாச்சுன்னு நாளைக்கு பார்க்கலாமா. see you for the tomorrow episode. நோ டுடே எபிசோட் தான். இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நான் 2வது வீடியோவும் அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா 2 நாளாக வீடியோவே போடல இல்லையா. ஓகே, ஈவினிங் மீட் பண்ணலாம். பாய்.